இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மோட்டிவேஷன்லாம் ஏற்றிக்கிட்டு கம்பேக் கைஸ் திரும்ப வந்துடுவோம். கேப் அதிகமாக விட்டுறேன், பிரச்சனை தான் அது. ஆனால் என்ன பண்ணுறது, மென்டல் ஸ்டேட் வந்து யூடியூப் சேனல் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம். அது நமக்கு வேற சும்மாவே மென்டல் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இன்னைக்கான விஷயம், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நல்லா திரும்பிடுச்சு தலைகீரா. இது வந்து வாய்ஸ் ஓவர் தான், உங்களுக்கு தெரியும். இருங்க திருப்பிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க இவ்வளோ நாள் வராது. ஓகேவா, வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் நல்லா இருக்காது வீடியோ. ஆக்சுவலாக டேரெக்டாக பேசினா ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கண்டென்ட் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா டேரெக்டாக பேசினா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் வந்து நம்ம வாய்ஸும் சரியாக கேட்காது. அது வாய்ஸ் பூஸ்ட் பண்ணி வீடியோவை கெடுத்துரும். அதனால வந்து இதுதான் வேறு வழி இல்லை இப்போதைக்கு நமக்கு. அதே மாதிரி டைரெக்டாக வாய்ஸ் கொடுத்து பேசி வீடியோ எடுத்தாலும் சரி வராது கைஸ். இதுவும் நல்லா இருக்காது, கண்டென்ட் பெருசாக போகாது. பட் வந்து சப்போர்ட் இப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. மேபி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கிடைக்கிற கேப்லாம் கையை விட்டு வச்சுட்டா, ஐ மீன் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணால் தான் இதான் ஒன்று லக் அடியும் நினைக்கிறேன். பார்ப்போம், வேறு வழி இல்லை. நான் யூடியூப் வரதே மணி மைண்டோட நம்ம மோஸ்ட்லி வருவோம். அது வழி இல்லைன்றப்போ கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு போக ரொம்ப தடையாக இருக்கும். அதை மீறி வந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி தான் ரொம்ப கேப் விட்டு மொக்க வீடியோ பண்ணி டிப்ரெஷனுக்குலாம் போடுவேன் அடிக்கடி. அப்புறம் அதையும் நான் பிளாக் பண்ணி வைப்பேன். இப்போ வந்து பார்த்தோன்னா மில்லில் இறங்குறோம் கைஸ். ஓரளவுக்கு ஃப்ளூவன்சி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த பண்ண ப்ராக்டிஸ் ஆகுறதுக்காக ஓகே, நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஓகேவா, மில்லில் இறங்கிட்டு வந்து ஜூலியோட ஐடி நான் சொன்ன மாதிரி கன் ஸ்கின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் நான் மேபி நல்லா அடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போதான் வீடியோ கேம் ப்ளே பண்ணால் அதுக்குள்ளே மறந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்களும் இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு டாப் அண்ட் டிவைஸ்லாம் தேவையில்லை, அவசியம் இல்லை. என்னைய வந்து லோ அண்ட் டிவைஸ் தான், ரொம்ப லோ அண்ட் இல்லை, பட் மிட் ரேஞ்ச் டிவைஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து வளரிட்டு செத்துட்டு போகல. அது நான் மேலும் நான் வந்து கொஞ்சம் பின்னாடி தட்டிப்பாங்க, சைடில் இருந்து எல்லா இடத்துலையும் இனிமே இருப்பாங்க கைஸ். அதுதான், இல்லைனாலும் அடி வாங்கியிருப்பாங்க, அது வேறு விஷயம். அதுதான் சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் கிடைக்கும். மேபி எடிட்டிங்குமே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணாலும் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங்கை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். எனக்குமே கொஞ்சம் பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங் வந்து பில்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால ஒரு மேபி கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப திக்கி பேசுவேன். இப்போ ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன். அதே மாதிரி கேம் பிளே கொஞ்சம் சீரியஸாக பண்ணுவோம். நம்ம நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் சீரியஸாக பண்ணுவோம். நிறைய விஷயங்களை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். எப்படின்னா ஒரு டெஸ்ட் நம்ம டெஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த எக்ஸாம் போய் எழுதுறோன்னா பேரே மறந்துடும் சில டைம். பேர் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்ற மாதிரி தோணும் சில டைமு. அது மாதிரி தான் எதுவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபோன்லேயே இருக்குது, சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராலாக அந்த ஏசி ரெக்கார்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளையாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து யூடியூப்பில் போடுங்க. வியூஸ் பார்க்காதீங்க மோஸ்ட்லி. நீங்களே திரும்ப பார்த்துக்கிற மாதிரி பாருங்க. உங்கள் வீடியோ லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் வீடியோ போட்டால் போதும். எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்ப்பாங்க, இப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் யூடியூப் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம அந்த ஃபீல்டில் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ மோட்டிவேட் ஆகிறப்ப என்ன மாதிரி உள்ளே பூந்து விளாடுங்க. ஓகேவா, ஓகே. இது வரைக்கும் என்ன பண்ண, ஒரு கில்லுக்கு 90 கில்லியா வந்து டீம் மட்டும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க போல். நம்ம போய் ரிவைவ் பண்ண போயிருக்கோம், பார்ப்போம். 2 பேர் போயிட்டாங்க. மில்லில் தான் அப்படி தான் அடிப்பாங்கப்பா. ஓகே, இது வந்து நான் இப்போ வந்து மைக் யூஸ் பண்ணல, மைக்கு ஹெட்செட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. பட் இப்போ வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணி நான் வந்து
வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லா தான் வருது, வாய்ஸ் ஓவர் நல்லா வருது. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த அளவுக்கு நல்லா வராது. கொஞ்சம் ஃபோன் கிட்ட வச்சுட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னா நல்லா வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபீல்டில் இருக்க முடியும். கேம் விளாட்றோன்னா நம்மளாலே பண்ண முடியும் இல்லை, ஒரு கண்டென்ட் பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெட்டராக இல்லை ஒரு ஃபீல்டில் இருக்க மாதிரி பண்ணலாம். அப்படி தான் நான் அதை திங்க் பண்ணி பண்ணுறேன் இப்போதைக்கு. மேலே அடித்து விட்டார் ரெண்டு, ஆனால் எஸ்கேப் ஆகிட்டான். ஓகே, இந்த கேமில் வந்து கடைசி வரைக்கும் கில் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். என்னமோ சொல்கிறேன். ஓகே, டெவலப் பண்ணிப்பேன். ஓகேவா, இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, இப்போ அப்படியே மேலே வந்து போய் எனிமி இருக்காங்கன்னு பார்ப்போம். இருக்க மாட்டான், ஓடி இருப்பாங்க, இல்லை அடிச்சிருப்பாங்க நம்ம டீம்மேட்டு. இருந்தாலும் சும்மா சொல்லுவேன், போய் பார்ப்போம். பார்ப்போமா? இப்போ திரும்ப வந்து ஃப்ளோ வந்து விட்டு போச்சு. ஆனால் விடக்கூடாது, வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் இல்லை, ஆனால் க்ளோவர் மலைலாம் எகிரி பார்ப்பேன். சரி, இங்கே இருந்தால் வேலைக்காவது கண்டென்ட் கிடைக்காது, பீக் பார்ப்போம், பீக் பக்கம் போகலாம் அப்படின்னு வண்டியை விடுவேன். ஓகேவா, நீங்கள் வந்து நல்லா மிஸ்டேக்காக பேசினாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரே சிங்கிள் டேக்கில் பேச ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வர. ஃபஸ்ட்லாம் ரொம்ப அப்படியே ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி நான் பேசுவேன். இப்போ அந்த வேலை எனக்கு இல்லை. மேபி நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கலாம். இப்படி பழைய வீடியோ விட இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் வந்திருக்கேன். அப்படி பார்த்தோன்னா எனக்கு பெட்டர்மெண்ட் தான். இப்போ வந்து பீக்கில் வந்து எட்டி பார்த்தேன், யாரும் இல்லை. சரி, இந்த வீட்டில் ஏதாவது லூட் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்து பார்க்குறோம். லூட் இதுவும் இல்லை இப்போதைக்கு கைஸ். என்னுடைய மோட்டிவேஷன் எப்படி யாருன்னா வந்து எஃப்எஃப் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார். அவரெல்லாம் அசால்ட்டாக பேசினாலே பயங்கரமாக போகும், பிச்சுக்கும், வியூஸ்லாம் பிச்சுக்கும், ஹியூமர் சென்ஸ்லாம் பயங்கரம், காமெடிலாம் செம்மையாக பண்ணுவார். ஆனால் வந்து ஏன் ஃபீல்டை விட்டு போனார் தெரியல. அசால்ட்டாக கைஸ், இது 8 lakh சப்ஸ்கிரைபர் கிட்ட அசால்ட்டாக எடுத்துகிட்டு போனார். இதெல்லாம் வேறு லெவல் டேலண்ட்டு. மேபி அவர் அதை விட எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஏதாவது வச்சுருப்பார், அதான் விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ அவர் பேர், இது கடலூர் சைடு தான் போல அவர் ஊர். வெறித்தனமாக இருக்கும் அந்த சேனல் எஃப்எஃப் எக்ஸ்பிரஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், இருக்கும், இப்போ கூட இருக்கும். 5 lakh சப்ஸ்கிரைபர் சம்திங், ஐ டோன்ட் நோ, மறந்துருச்சு. ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இது வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து சிங்கிள் ஹேண்டடாக இருந்துச்சு, வெஹிக்கிள் கண்ட்ரோல். இப்போ வந்து டபுள் ஹேண்டடாக மாற்றிட்டோம். இந்த வீடியோ மேபி யாரும் பார்க்காம பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்காக பண்ணுங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்போ சரி, நிறைய விஷயத்த எக்ஸ்ட்ராவாக கற்றுப்பீங்க. இப்போ வந்து இந்த பேராசூட் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, இது புதுசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே எட்டி பார்க்கலான்னு கிட்ட போவேன். இப்போ ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் கைஸ். கன் எடுத்து, அந்த கன்னு பேரை மறந்து போச்சு, என்னன்னு தெரில. எங்கள் டீம் ஜூலி வந்து லாகின் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சு இருங்க. இப்போ வந்து நம்ம ஐடியில் போய் லாகின் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. மேட்ச் மேக்கிங்க ஒரு வேளை லாக் அவுட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் கோச்சிட்டு போயிட்டாங்களான்னு தெரில கைஸ், கோவத்தில் போயிருப்பாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் ஐடி என் ப்ரொமிஷன்லாம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மேட்ச் மேக்கிங் போயிட்டாங்க, வேலை முடிஞ்சு பிளேயிங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிக்கலாம். இது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ரெட்டுன்னு ஒரு கமெண்ட் போடுங்க, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பேன். பாய்.